ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓவோட ஸ்கோர் கார்டு, ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் வந்து மெயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் சண்டே, அதாவது கம்மிங் சண்டே வந்து இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கட் ஆஃப், என்ன ஏது, என்னுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ யா, லெட்ஸ் see. எஸ், ஸோ என்னுடைய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 71.50 ஓவரால் ஸ்கோர். ஸோ கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கும் சரி, அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரிக்கும் சரி 49. ஸோ ஓவரால் கட் ஆஃப் வந்து 49.21 தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இருக்கட்டும், ஓபிசி கேட்டகரியாக இருக்கட்டும். ஸோ ரீசனிங் வந்து இது வந்து 35.71, இங்கிலீஷ் 21, குவான்ஸ் வந்து 14.79. ஆக்சுவலி இதில் வந்து என்ன நடந்திருக்கு, நார்மலைசேஷன் எங்கள் ஷிஃப்ட்டில், அதாவது நான் வந்து எந்த ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 23rd வந்து எனக்கு எக்ஸாமு. 4th ஷிஃப்ட்டு. ஸோ எனக்கு ஃபீல் ஆனது இந்த ஷிஃப்ட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவான்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரீசனிங் ஓகே, ரீசனிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு. குவான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன கஷ்டமாக இருந்துச்சு? குவான்ஸ் தான் கஷ்டமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகேவா, ஓவராலாக. ஸோ நான் அந்த ஷிஃப்ட்டில், அதாவது நான் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிருந்தேன், எனக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசனிங்கில் 35 கொஷனுக்கு நான் 34 போட்டிருந்தேன். இங்கிலீஷில் 21 தான் போட்டிருந்தேன். குவான்ஸில் வந்து 17 போட்டிருந்தேன், ஓகேவா. குவான்ஸுக்கு வந்து எப்பவுமே மார்க் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா 35 கொஷின்னு 30 மார்க்கு. மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் இந்த இடத்துல எனக்கு நார்மலைசேஷன் நடந்திருக்கா, இல்லை நான் வாங்கின ஸ்கோரே தான் வந்திருக்கா அப்படின்றதே எனக்கு தெரியல. பட் ரீசனிங் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்கோர் கம்மியாக இருக்குது. ஏன்னா 34 அட்டம்ப்ட்டுன்றப்போ மேபி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேனா, இதுவும் ஷுவராக தெரியல, ஓகேவா. நார்மலைசேஷன் நடந்திருக்கா இல்லையா, அது கண்டிப்பாக தெரியல. மேபி நடந்திருக்க சான்சஸ் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நடந்திருக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு, அதாவது 4th ஸ்லாட்டுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஓவராலாக நான் 72 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இதுதான் என்னுடைய ஸ்கோர், ஓகேவா. என்னுடைய டோட்டல் ஸ்கோர் வந்து 71.50. ஓகே. நெக்ஸ்ட் சண்டே மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கிறவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எஃபெக்டிவாக படிங்க. இதில் அதாவது ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க, இதுக்கு அடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் உங்களுக்காக இருக்குது இல்லையா. ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி, எஸ்பிஐ இதெல்லாம் இருக்குது. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் டு ஆல்.